ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தலைவலி தைலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா 12-13 வயசு பெண் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு தனியார் பள்ளியில் என்சிசி கேம்ப்னு சொல்லிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்க அந்த ஒரு அரக்கன் யாரு, அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்துல கந்திக்குப்பம்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல தனியார் பள்ளி ஒன்று நடத்திட்டு வராங்க. அந்த தனியார் பள்ளியில கடந்த 5ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் என்சிசி கேம்ப்னு சொல்லப்பட்டு ஒரு கேம்ப் நடத்தப்பட்டுச்சு. அந்த கேம்ப்ல பயிற்சியாளர் தான் நம்ம தலைவர் சிவராமன். இந்த என்சிசி கேம்ப் மந்த்துக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஒரு முறை இல்லை 2 முறை கண்டிப்பா நடந்துரும். அந்த என்சிசி கேம்ப்ல மொத்தம் 17 மாணவிகள் உட்பட மொத்தம் 41 பேர் பங்கேற்கப்பட்டுள்ளனர். இது மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நடக்கிறதுனால ஸ்கூல்ல இருக்க அந்த ஆடிட்டோரியத்திலே மாணவ மாணவிகளை தங்க வச்சிருவாங்க. ஸோ பகல் ஃபுல்லா பயிற்சி நடக்கும், இரவுல தூக்கம், அதாவது ஓய்வு எடுப்பாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்க அந்த மாணவிகள் மத்தியில விடிய காலையில 3 மணிக்கு அந்த பயிற்சியாளர் சிவராமன் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள 8ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. அந்த மாணவி என்ன பண்ணிருக்கு, உடனே போயிட்டு பள்ளியோட முதல்வர்கிட்ட தகவல் சொல்லியிருக்கு. அந்த பள்ளி முதல்வர் என்ன சொல்லிருக்காரு, அம்மா இதெல்லாம் பெருசுப்படுத்தாதம்மா, ஃப்ரீயா விடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒரு பள்ளியோட முதல்வர் அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் தான் பள்ளி முதல்வர்கிட்ட சொல்லுது. ஆனா பள்ளி முதல்வர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, விட்டுருமா அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த பயிற்சியாளர் சிவராமனோட இப்படி தப்ப தட்டி கேட்காம தடுக்கிற அந்த பள்ளி முதல்வருக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவேன். கடந்த 16ஆம் தேதி மாணவிக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்குது. அந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டோடனே எல்லாமே அந்த மாணவி அவங்க பெற்றோர்கிட்ட எல்லாமே நடந்தது எல்லாமே சொல்லிடுச்சு. சொன்னதுக்கப்புறம் அவங்க பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்கிட்ட போய் தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸ் உடனே அந்த பயிற்சியாளர் சிவராமன் மேல போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு தொடர்ந்திருக்காங்க. உடனே சிவராமனை தேடும் படையில ஈடுபட்டிருக்காங்க. சிவராமன் எஸ்கேப் ஆயிட்டாரு. 4 தனிப்படையில அமைச்சு சிவராமனை தீவிரமா தேடிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் சிவராமனை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிவராமனுக்கு வயசு 31+ இருக்குன்னு சொல்றாங்க. அவர் அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த காவேரிப்பட்டினம் அப்படின்ற கிராமத்துல இருக்காரு. அவர் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறையில உறுப்பினராக இருந்திருக்காரு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டனே அவரை உடனே கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. கோவையில தலைமறைவா இருக்க நம்ம சிவராமனை போலீஸ் போய் வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அப்படி வளைச்சு பிடிக்கும் போது அவர் காலில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. முட்டி கீழே ஃபுல்லா உடஞ்சிருச்சு, பிராக்சர் ஆயிடுச்சு. இந்த சிவராமனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 9 பேரை கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இயர்னா சிவராமனை கைது பண்ணியிருக்காங்க, அந்த பயிற்சியாளர் சிவராமனை. ரெண்டாவது யாரு பார்க்க போனீங்கன்னா சதீஷ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர். சதீஷ்குமார் வேற யாரும் இல்ல, பள்ளியோட முதல்வர். ஏமா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விட்டுருமா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா பள்ளி முதல்வர். அந்த பள்ளி முதல்வரையும் கைது பண்ணிருக்காங்க. 3வது பார்க்க போனீங்கன்னா அது குழந்தையா இருந்த ஜெனிஃபர் ஆசிரியை ஒருத்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. 4வது சாம்சங் வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரு தாளாளர், அவரையும் கைது பண்ணிருக்காங்க. 5வது சக்திவேல்னு சொல்லிட்டு இவர் தான் என்சிசியில பயிற்சியாளர். இவரு கூட சிவராமன் கூட இவர் இன்னொரு பயிற்சியாளர்னு சொல்றாங்க. ஸோ 6வது சிந்து, 7வது சத்யா, 8வது கோமதி, 9வது சுப்பிரமணி இப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் எல்லாரையும் கைது பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க என்சிசி முகாம் பயிற்சி முகாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க போலீஸ் என்ன பண்றாங்க, உடனே சென்னையில இருக்க என்சிசி தலைமையகத்துக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போய் விசாரிச்சிருக்கும் போது அவங்க என்சிசியில என்ன சொல்றாங்க, அந்த தலைமையகத்துல என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, சிவராமனுக்கும் என்சிசிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரியில எந்த ஒரு முகாமையும் என்சிசி நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது முழுக்க முழுக்க இவங்களே பூசி மொழி இருக்க கட்டுக்க தான் தெரிய வந்திருக்கு. சோ விசாரணையில பல உண்மைகள் தெரிய வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற உண்மை என்னன்னா, அந்த குறிப்பிடப்பட்ட தனியார் பள்ளியில என்சிசிக்கு சம்பந்தமா எதுவுமே கிடையாது. என்சிசிக்கு அதுக்கு தொடர்பே இல்லை. அது அனுமதி வாங்கலன்னு சொல்லிருக்காங்க. அவர் ஆக்சுவலா சிவராமன் ஒருத்தர் போலி முகாம் நடத்தியிருக்காரு. இது போலி என்சிசி முகாம், ஃபேக் என்சிசி கேம்ப் நடத்தியிருக்காரு. ஸோ 3வது பார்க்க போனீங்கன்னா போலி என்சிசி முகாம் பயிற்சியாளர் சான்றுன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு பதில் கிடைக்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்குது. அது என்ன கேள்விகள்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பாலியல் இச்சைக்காகவே நடத்தப்பட்ட ஒரு முகாமா கருதப்படுதான்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. ஸோ 2வது கேட்கப்படுற கேள்வி என்ன, எக்ஸ்-சிஆர்பிஎஃப் சுப்பிரமணியோட பங்கேற்பு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3வது கேள்வி இதோட எவ்வளவு பணம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ 3த்துக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் போலீஸ் விசாரணை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதே ஸ்கூல்ல அதே என்சிசி கேம்ப்ல இருக்க 12க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் என்ன மாதிரி புகார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பயிற்சியாளர் சிவராமன் என்கிட்ட இதே மாதிரி தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களா முன் சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்காக குழந்தை நல ஆர்வலர்கள் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கு திடீர்னு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர்லாம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டீடைலா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எத்தனை பள்ளிகள்ல
போலி என்சிசி முகாம் வச்சு நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து வரான்னு சொல்றாங்க. ஸோ பெண் குழந்தைகளுக்கு குறிப்பா என்ன சொல்லிக்கிறாருன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பாலியல் தொந்தரவு வருதுன்னா பயப்படாம 1098 அப்படின்ற ஒரு நம்பருக்கு அழைக்க சொல்றாரு. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகணும்னே சொல்லி 10 9 8ன்னு சொல்லி இறங்கு வரிசையில் வந்து இந்த நம்பர் இருக்குது, ஈஸியாக மனப்பாடம் வர மாதிரி இருக்குது. 1098 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட தொந்தரவு என்னென்ன பாலியல் தொந்தரவு இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அவங்க மேலே வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு செய்யப்படும் சொல்கிறாங்க. மற்ற வழக்குகளை மாதிரி போக்சோ சட்டம் கிடையாது. போக்சோ வழக்கு எப்படின்னா வந்து பெண் குழந்தைங்களை வந்து விசாரிக்கப்படும் போது போலீஸ் வந்து அவங்களோட காக்கி யூனிஃபார்ம்ல வர மாட்டாங்க, மஃப்டியில தான் வந்து விசாரிப்பாங்க. ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. அதே மாதிரி யார் மேல வழக்கு தொடரப்படுதோ அவங்களுக்கு வேற லெவல் தண்டனை காத்திருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம இந்த என்சிசி முகாமை பத்தி நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கிற ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏன் சொல்றேன்னா வந்து கிருஷ்ணகிரி மட்டும் இல்ல, நிறைய ஸ்கூல்ல என்சிசி முகாம்னு சொல்லி ஃபேக்கா நடத்திட்டு வராங்க. இந்த என்சிசி முகாமை பத்தி உங்களுக்கு பொதுவா என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்சிசி என்பது மத்திய அரசு வசம் இருப்பது. இது வந்து மாநில அரசுக்கும் வந்து என்சிசிக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு முகாம் நடக்குது, ஒரு கேம்ப் நடக்குது அப்படின்னா வந்து என்சிசி நடக்கிறதுக்கு மத்திய அரசோட அனுமதி தேவைப்படுன்னு சொல்றாங்க. இந்த என்சிசி கேம்ப் நடக்கும்போது பெரும்பாலும் பிஐ ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இருப்பாரு. ஸோ பிஐ ஸ்டாஃப்னா யாருன்னு பார்க்க போனீங்கன்னா வந்து பரேட் இன்சார்ஜ் ஸ்டாஃப்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பிஐ ஸ்டாஃப்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்க்க போனீங்கன்னா வந்து எக்ஸ் ஆர்மி, எக்ஸ் மிலிட்டரியில பணியாற்றுறவங்க, ரிட்டையர் ஆனவங்க, இவங்களாம் வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த முகாம் அதிகபட்சமா 10 நாள் வரைக்கும் நடக்கும்னு சொல்றாங்க. இதுலேயே வந்து ட்ரில்லு, கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இதுலேயே நடக்கும்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்னென்ன சிந்திக்கணும்னு பார்க்க போனீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும். எது போலி முகாம், எது உண்மையான முகாம்னு தெரிஞ்சு உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, முகாமுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி குழந்தைகள் ஆகிய நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குதுன்னா பயப்படாம உங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. பயப்படாம 1098ன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகாரை தெரிவிச்சிருங்க. ஸோ நம்ம வர வர நாட்டில் இருக்கிறதோட காட்டில் இருக்க மாதிரி தான் தோணுது. காட்டில் இருக்க விலங்குகள் தான் பசி எடுத்துச்சுன்னா வேட்டையாடி உண்ணும். நீங்க மனுஷங்க தான்டா, ஏன்டா மிருக மாதிரி நடந்துக்கிறீங்க? ஸோ இப்போதான் கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்குள்ள ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் விழிப்போட இருந்துக்குங்கன்னு தான் சொல்லி இந்த மாதிரி பதிவுலாம் பதிவிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்புறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து இது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.